கிறிஸ்மஸ் சீசன் வந்தாலே வேலையும் ஓட்டமும் கொஞ்சமும் குறையாது. ஆனால் சாப்பாடையும் கொஞ்சம் பார்க்கணும். நம்மட வீட்டுக்காராக்களுக்கு லேயர் பிரியாணி வேணுமென்று சொல்லி கேட்டிருக்காங்க. இருக்கிற சாமானை வச்சு ஆடம்பரம் இல்லாமல் ஒரு லேயர் பிரியாணியை செய்தெடுப்போம்னு சொல்லி அதையும் செய்து அப்படியே ஃபொயில போட்டு மூடி வச்சாச்சு. இங்கால பக்கம் யூடியூப்பில் குக்கிங் வீடியோவை பார்த்துட்டு கிறிஸ்மஸ் கேக்குக்கு வேண்டிய பழங்களையும் வெட்ட சொல்லி ஒரு ஆள்கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ நம்மளோட லேயர் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பசி வைத்த கிள்ளுது சாப்பிட்டு போட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இந்த அரிசி பூ பூத்துருக்குமென்று சொல்லுவாங்க, அதுதான் இப்படி பாருங்க, இப்படி பூ மாதிரி அப்படியே மேலே அப்படி விரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லி. இப்போ நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் பாருங்க, அப்படி பிரட்டி போடக்குள்ளேயே அந்த மாதிரி இருக்குது. இப்போ நாம் பிரியாணி ஒரு பிடிச்சி போட்டு மிச்ச வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏனென்று சொன்னால் என்ன தான் வேலை செய்தாலும் முதல் வயிற்றை பார்க்கணுமே.